இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாரதி, எனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடக்க போற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? இப்ப அந்த ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி நீ என்ன பண்ண போற? நீ பவானி இருக்கிற திமிர்ல ஆடிட்டு இருக்க. எனக்கு அந்த ஆண்டவனே என் பக்கம் இருக்காரு. அதனாலதான் நீ திருட்டுத்தனமா ஆதிய கூட்டிட்டு வந்து அவர்கிட்ட செத்து போயிடுவேன்னு மிரட்டி நீ பண்ணணும்னு நினைச்ச கல்யாணத்தை எனக்கு தெரிய வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்காரு. இதுல இருந்தே உனக்கு தெரியல? நீ தலைகீழ நின்னாலும் இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எந்த ஜென்மத்திலயும் ஆதிய உன்னால கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. அம்மா, நீங்க சொன்னபடியே நடிச்சிட்டேன். பேசின பேமெண்ட்டை கொடுத்துருங்க. டைம் ஆறுது. எனக்கு அடுத்து ஒரு சீரியல் ஷூட்டிங் இருக்கு. சாமி, உங்களுக்கு அங்க மாமரத்துக்கு கீழே தவக்கலன்னு ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்க போங்க. சரி சரி. என்ன மித்ரா, உனக்கு இன்னுமா புரியல? கொஞ்சம் அக்கடிச்சூடு. என்ன மித்ரா, ஷாக் ஆயிட்டியா? என்னடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திவ்யமா தெரிஞ்ச பிள்ளையார இப்ப தூக்கிட்டு போறாங்களேன்னு பாக்குறியா? இதெல்லாம் என்னோட ஏற்பாடுதான். சினிமா ஷூட்டிங்க்குலாம் இப்படிதான் எடுத்துட்டு போவாங்க. நல்லா இருந்துச்சுல பாரதி? கூல் மித்ரா, கூல். ஐயரும் செட்டப்பு, பிள்ளையார் கோயிலும் செட்டப்பு, எல்லாத்துக்கும் மேல இந்த பூ போட்டு பாக்குற பிளான சொல்லி உன்னை ட்ராப் பண்ணி கூட்டிட்டு வந்த வரைக்கும் ஃபுல்லா என்னோட செட்டப் தான். பொய் பொய், மேல மேல பொய். எதுக்கு பாரதி இவ்வளோ மெனக்கட்டு செட்டு போட்டு ஐயரை கூட்டிட்டு வந்து இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, நீ தாண்டா அது என் புருஷன்னு சொன்னா மட்டும் போதும். இந்த விஷயம் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். அதை பண்ணாம இன்னொருத்திய கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு எவ்வளோ மெனக்கிடுறீங்க. ஒன்று மட்டும் நல்லா புரியுது பாரதி, நான் இல்லாம உங்களால வாழவே முடியாது. அதை உங்க வாயால சொல்ல வைக்க எனக்கு மித்ரா கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் டைம் இருக்கு. கண்டிப்பா சொல்லிடுவீங்க. அந்த டைம்காக தான் நான் ஒவ்வொரு செகண்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் சொல்லுவீங்க. ஐயோ மித்ரா, அப்படி பார்க்காத. உன் பார்வையிலேயே என்ன எரிச்சிருவ போல இருக்கே. பயமா இருக்கு. அச்சச்சோ. பாரதி, நான் கொலை வெறியில இருக்க. நீ ஏதாவது பேசி என்ன உசு பேத்தி கொலகாரி ஆக்கிறாத. ஐயோ மித்ரா, நீ இப்படிலாம் காமெடிலாம் பண்ணாத. நீ அவ்வளோலாம் வர்த்தே கிடையாதுமா. அந்த பவானி உன் பின்னாடி இருக்கிறதுனால தான் நீ இந்த ஆட்டம் போடுறன்னு எனக்கு நல்லா தெரியும். கூடிய சீக்கிரம் உன்னோட மொத்த ஆட்டத்தையும் அடக்கி காட்டுறேன்.